ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இந்த மழைக்கு பனிகாலத்துக்கு ஏற்ற சுக்குமல்லி காப்பி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுக்குமல்லி காப்பி பவுடர் வீட்டிலேயே ரெடி பண்ணி வைக்கலாம். ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு இந்த சுக்குமல்லி பவுடர் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா, எப்போல்லாம் நமக்கு தலைவலி ஜலதோஷம் இது போல் இருக்கிற நேரத்தில் நம்ம இதை ஒரு ஸ்பூனை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடித்தோன்னா போதும், நமக்கு நல்ல நிவாரணமாக இருக்கும். இந்த சுக்குமல்லி பவுடர் எப்படி ரெடி பண்ணலாம், அதுவும் இல்லாமல் இந்த சுக்குமல்லி காப்பி எப்படி ரெடி பண்ணலாம், நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சுக்குமல்லி காப்பி பவுடர் ரெடி பண்ணுறதுக்காக இது போல் சுக்கு நான் ஒரு விரல் சைஸ் அளவுக்கு சுக்கு நான் இது போல் எடுத்திருக்கேன். இந்த சுக்கு இப்போ நம்ம இடிச்சிட்டு ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை இது போல் இடிச்சிட்டு சேர்த்தோன்னா இதை நம்ம மிக்ஸி ஜாரில் பவுடரை அரைச்செடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் இது கொஞ்சம் லைட்டாக சூடும் நல்லா ஏறும். இப்போ இந்த அளவுக்கு சுக்கு சேர்த்துட்டு இது கூடவே கொத்தமல்லி விதை 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் உங்கள் ஸ்டவ்வோட ஹீட்டுக்கு ஏற்ப ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை அப்படியே நம்ம வறுத்து கொடுக்கணும். இது போல் வறுத்து கொடுக்கறதுனால நமக்கு இது எத்தனை நாள் ஸ்டோர் பண்ணாலும் வண்டு பூச்சிலாம் வராமல் இருக்கும். அதுக்காக தான் இது போல் வறுத்து கொடுக்குறோம். இப்போ நானே இது பொறுமையாக ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் வறுத்து கொடுத்துக்கிறேன். இது நல்லா சூடாகிடுச்சு. இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த நம்ம சேர்த்துருக்க பொருளெல்லாம் இது நல்லா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே ஆற வச்சிடலாம். கலரில் எதுவும் மாற வேண்டாம். இது கலர் மாறணும்லாம் அவசியம் கிடையாது. நல்லா வறுத்தாச்சு. இது நல்லா வறுத்ததை ஆற வச்சிடுவோம். ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறி வந்துடுச்சு. ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ சுக்குமல்லி பவுடர் நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ சுக்குமல்லி காப்பி ரெடி பண்ணுறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் நமக்கு எந்த அளவுக்கு சுக்குமல்லி காப்பி ரெடி பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 டம்ளர் அளவுக்கு சுக்குமல்லி காப்பி தான் போட போகிறேன். அதனால் இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி சூடாகி வரும்போதே இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சுக்குமல்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த சுக்குமல்லி பவுடர் சேர்த்துட்டு இது கூடவே நமக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதில் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா இது போல் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா கொதிக்க வைப்போம். இது நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரணும். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதித்து வந்ததுன்னா நமக்கு இந்த 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தல 1 டம்ளர் அளவுக்கு சுண்டி வரணும். அந்த அளவுக்கு வர அளவுக்கு நம்ம இதை கொதிக்க வைக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இதை நம்ம அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் பால் சேர்த்து குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா பால் திக்கான பாலை காசி வச்சுட்டு இந்த சுக்குமல்லி தண்ணியோடு சேர்த்து இந்த பாலையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம குடிக்கலாம். பால் சேர்க்காமல் இப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பனி மழை காலத்துக்கு நம்ம ஜலதோஷம் தலைவலியிலேருந்து விடுபட இது ஒரு நல்ல நிவாரணமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.